சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் பௌர்ணமி என்று இந்த ஒரு எளிய பொருளை பசுவிற்கு தானம் கொடுக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எதற்காக தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாய காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தட்சிணாய காலம் அப்படின்னா புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாதம் சக்தி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஆடி மாதத்துலதான் சூரியனிடம் இருந்து சூட்சம சக்திகள், ஜீவ ஆதார சக்திகள் அதிகமா நமக்கு சூரியனிடம் இருந்து நமக்கு கிடைக்கின்றது. அதனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கும். ஏன்னா விதைகள்ல நல்ல முளைப்பு தன்மை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி பழமொழிகள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இந்த சக்தி வாய்ந்த மாதத்துல ஆடி மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுவது ஆடி பௌர்ணமி. சக்திகள் பௌர்ணமி நாள்ல நமக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்துல சூரியனின் அதீத சக்தியும் நமக்கு இருக்கும். இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்த நாள்ல பசுவிற்கு இந்த ஒரு எளிய தானத்தை நம்ம கொடுத்தாலே போதும். நமக்கு அனைத்து தெய்வங்களையும் நம்ம பூஜை பண்ணி நெய்வேத்தியம் வைத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு பசுவிற்கு தானம் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில உள்ள பிரச்சனை தீருமா? கண்டிப்பா தீரும். பசுவுல அனைத்து தெய்வங்களும் வந்து வாசம் செய்றாங்க. அதனாலதான் பசுவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் கூட நமக்கு மிக பெரிய பலனை பெற்று தரும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் தானம் செய்யுங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து போடுறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடி வெள்ளி ரொம்பவே சிறப்பு. அனைத்து கோவில்கள்லயும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்பிகைக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்ல உங்க வீட்ல இந்த ஒரு சூட்சம வழிபாடையும் செய்து பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை இரவே ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சைய ஊற வைத்து வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர நேரம் அப்படிங்கிறது 6 to 7 சுக்கிர நேரத்துல அந்த வெள்ளை மொச்சைய அவிச்சு உங்க வீட்டுல உள்ள பூஜை அறை அப்படி இல்ல அப்படின்னா அருகில உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு இந்த அவிச்ச வெள்ளை மொச்சைய நெய்வேத்தியமாக வைத்து பூஜை செய்து அங்க வர்றவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க. இது போல நீங்க இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வாருங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உள்ள பண கஷ்டம் அனைத்தும் விலகும், செல்வம் சேரும். இந்த முறை பௌர்ணமி சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்குள்ள வருகிறது. சனிக்கிழமை அந்தி சாயிர நேரத்துல பசுக்கள்லாம் அவங்கவங்க தொழுவத்திற்கு போயிரும். அதாவது அந்தந்த வீட்டுக்கு போயிரும். அந்த நேரத்துல உணவு கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்காது. அதனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல பசுவிற்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, பசுவிற்கு கோதுமை ஊற வைத்து அந்த கோதுமையை நீங்க உணவாக கொடுக்கலாம். அல்லது கோதுமையினால் ஆன இனிப்பு வகைகள் நீங்க குடுக்கலாம். இல்லங்க எங்களால கோதுமையும் கொடுக்க முடியல, கோதுமையிலான இனிப்பு வகைகளும் குடுக்க முடியல அப்படிங்கிறப்ப, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த பசு வைத்திருக்கிறவர்கள்ட்டயே போய் கேளுங்க. பசுவிற்கு ஏதாவது தேவையா? தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க. நாங்க வாங்கி தர்றோம்ன்னு சொல்லி அதற்கான அமௌண்ட்ட மட்டும் நீங்க குடுக்கக்கூடாது. அந்த பொருளையே நீங்க வாங்கி கொண்டு போய் குடுக்கணும். அது உங்க கையால குடுக்கணும். அதுல கொஞ்சமாவது ஒரு 2 வாழைப்பழமாவது பசுவிற்கு நீங்க அந்த நேரத்துல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இருக்கும் நேரத்தில் நீங்க பசுவிற்கு உங்க கையால கொஞ்சோண்டு உணவாவது நீங்க குடுக்கணும். இது போல செய்யும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளும், அது தொழில் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல ஏதேனும் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல நோய் பிரச்சனையா இருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். இந்த பௌர்ணமியில நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த பௌர்ணமியில அதற்கான தீர்விற்கான ஒரு ஒளி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த பிரச்சனைக்கு இதுதான்ப்பா தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதே இது நீங்க உங்க வீட்ல இருந்தே நீங்க கோதுமை ஊற வச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, பசுவுக்கு குடுக்கும்போது நீங்க ஒரு தாம்பாளத்துல அந்த கோதுமைய கொட்டி, அந்த கோதுமைய குடுங்க. குடுத்துட்டு, அந்த கோதுமையில 1, 2 மிச்சமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தண்ணீய தொட்டு உங்க தலையில தீர்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு கொஞ்சோண்டு மஞ்சள், குங்குமம் எடுத்துட்டு போய் அந்த பசுவிற்கு மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து பின்புறத்தில் லட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பின்புறத்திலும், நெற்றியிலும் மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து தொட்டு வணங்கி விட்டு வாருங்கள். கண்டிப்பா நல்லதொரு மாற்றம் ஏற்படும். அதுவும் இந்த ஆடி மாசத்துல நீங்க இத செய்யும்போது கண்டிப்பா அனைத்து தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு
கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைக்கான தீர்வும் கண்டிப்பா கிடைக்கும். இது போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்களே உங்களோட பலன நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.